சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் அன்றாட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்க சொல்லிட்டு போகிறது, நாங்கள் ஆட்டோ ஓட்டும் போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்கள் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அத்துமீறல் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, நாங்கள் இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலையும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது இருக்கத்தானே செய்யுது. அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டும். அதுதான் சொன்னேன், பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது எதிரில் உட்காந்து பார்க்கறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போறது இல்லை, ஆண்களும் பார்க்க போறாங்க. அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். இல்ல இல்ல சொல்லணும்னு கிடையாதுங்க, அது ஒரு அண்டர்ஸ்டுட் நம்ம. ஆனா வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு ஒண்ணு இருக்கு. ஒரு அதுதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு வந்தா காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும். அந்த கில்ட் தான் சக்சஸ் ரேட். ஐயோ நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும். பெண்கள் இவ்வளவு பாதுகாப்பு சொல்றீங்க, 4 பெண்கள் நடிச்சிருக்காங்க. அதுல வந்து ரசிகா வருவேல அவங்க ஒரு வாட்சி நீங்க கேட்கும்போது பர்சனலான விஷயம் என்னால வர முடியாது மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாருங்க? அவங்க பர்சனல் சொல்லும்போது நான் எப்படி பேசுறேன்? இல்ல என்னன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் வந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷனே வரவே இல்லை. அவங்க நம்ம இப்ப கூட இன்னைக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க ஷூட்ல இருக்காங்க பெங்களூர்ல, வரல. பாலா கூட ஒரு வாரம் முன்னாடி ஊர்ல இல்ல, இன்னைக்கு இருந்தாரு, வாங்க. என்ன சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்ல இருந்து பாதியில வந்திருக்காங்க. இவங்க சாட்சியம் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தரை போய் நம்ம அது ஒரு அநாகரிகமா இருக்கும் நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறது. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்க 4 ஹீரோயின்ஸும். அதில் அதே மாதிரி ரச்சிதாவை பற்றி குறிப்பாக சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டர்ல இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்டில் எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்துல தான் முதல்ல அவங்க சொந்த குரல்ல டப்பிங் பேசுறாங்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது. அதே மாதிரி டாக்டர்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க தான், ஏன்னா அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல இருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் வச்சுக்கிறோம். நீங்க காவல்துறையை எடுத்தா நம்ம 10 படத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 படத்துல வந்து காவல்துறையை சார்ந்தவங்களை வில்லனா காட்டுறோம். அதனால காவல்துறை மொத்தம் நம்ம மேல வரப்போறாங்க. வக்கீல காட்டுறோம், ஜட்ஜை காட்டுறோம், யாரை காட்டல, நம்ம பள்ளி தாளாளரை காட்டுறோம். அதனால அப்படி கிடையாது, இது ஒரு கேரக்டர் தான். அதனால அந்த மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒண்ணு காசி மாதிரி இருந்தா மாத்திரம் தான் கோவப்படும். ஏன் கேக்குறேன்னா, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பார்மசிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டாங்க. அப்படியா? எழுதுவாங்க. அதாவது நீங்க காட்டு மசில் ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. நான் பார்மசிஸ்ட், அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, அதான் உரசி இருக்கீங்க. யார் ரெண்டும் காரணம்? அதுதான் சொல்றாங்களே அவங்களே, நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறு. அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது. காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அது எப்படி இல்லன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும். தன் முதல்ல வந்து ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு. அவர் மேல ஒரு காதல் தான் அவங்க ஏற்படுது. எப்படி அது வந்து கோஆபரேட் செஞ்சான்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆபரேட் பண்ண மாட்டோம். கோஆபரேட் பண்ணா மாத்திரம் தான் அவங்க பண்ண முடியும். நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம். சொல்லுங்க. கேட்கல. ரேப் கேசஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேப் கேசஸ் எதுவுமே சக்சஸ் ஆகுறதில்லை. ரேப் அண்ட் மர்டர் தான் சக்சஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இது வந்து இந்த ரேப்ஸ் அதிகமாகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான், இல்லைன்னு நான் யாரும் சொல்லல. நீங்க பாருங்க, எந்த பெண்ணும் ரேப்னு சொல்லிட்டு கோர்ட்டு நிற்க மாட்டாங்க. ஏன்னா ரேப் பண்றதை விட பலி அதிகமா இருக்கும் அந்த கோர்ட்டுக்கு போனது.
அதுக்காக தான் போறது இல்லை. அதனாலதான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. இதுல இருந்து அவங்க வந்து வெளியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதுல இருந்து வெளில வந்தா போதுன்ற ஒரு சுச்சுவேஷனு. அதை காசு எவ்வளவு டாமினேட் பண்றான், எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான், அதை வந்து அந்த அத்துமீறல் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத வெளிப்படுத்துறது தான். இல்லை சார், நம்ம நடிகளே எடுத்துக்கலாம். இந்த டேரக்டர் டார்ச்சர் பண்ணாரு, இவரு கேரக்டர்ல டார்ச்சர் பண்ணான்னு சொல்றாங்க தவிர அவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன இல்ல கேட்டீங்கன்னா நீங்க சினிமாக்காரர் தானே. நான் சினிமாக்காரர், நான் கேரவான்ல இடம் கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. நடிகைகள் இதுவரைக்கும் நீங்க பயில்வான் அவர்களே பேர் நமக்கு தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும்? நடிகைகள் இருக்காங்க இல்லையா, எப்படிங்க? நடிகைகள் சொல்றாங்க, ஆனா வந்து யாரும் வெளியே சொல்றது இல்லை. படிச்சிருக்கு. சட்ட ரீதியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தங்களுக்கு உருவாகணும். நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு மாசம் 2 மாசத்துல லாயர்ஸ் இருக்காங்க, வெளியில எடுத்துருவாங்க, சட்டத்துல ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான்